தேராது தேராது திமுக தேராது. சாட் மோடில் திமுக தலைவர் ஸ்டாலின். வெளியான கருத்து கணிப்புகள், காரணங்கள் என்ன? வாங்க இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். திமுக கூட்டணிக்கு வெறும் 60 தொகுதிகள் கூட கிடைக்காதுன்னு உளவுத்துறையோட அறிக்கையும் பென் டீமோட ரிப்போர்ட்டும் தனியார் நிறுவனங்களோட சர்வே ரிப்போர்ட்டும் வந்து சேர்ந்திருக்கு. டெபாசிட் கூட தேராதுன்னு முடிவு பண்ண ஸ்டாலின் அவசரமா 5வது வருஷத்துல ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கலான்னு குறுக்கு வழியில பிளான் போட்டிருக்காரு. 2026 தேர்தலில் திமுக கூட்டணி படுதோல்வியை சந்திக்க போகுதுன்னு கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கு. உளவுத்துறை ரிப்போர்ட்ல உண்மை வெளிவர திமுக கூட்டணியே ஜுரத்துல இருக்காங்க. அது சரி, அப்படி படுதோல்வியை சந்திக்கணும்னா காரணங்கள் இருக்கும்ல. அப்படி ஒரு சாதாரணமான பாமர மக்களுக்கும் தோன்ற விஷயங்களா கருத்து கணிப்புல பல சம்பவங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன தெரியுமா? திமுக ஆட்சி மீது மக்கள் கடும் அதிருப்தியில இருக்காங்கன்னு ரிப்போர்ட் கார்டுல பாயிண்ட் பை பாயிண்டா சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் அடுக்கலாமா? ஃபர்ஸ்ட், விலைவாசி உயர்வு விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்திருக்கு. செகண்ட், மின்கட்டண உயர்வால ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய்க்கும் மேல செலவாகுது. சிறு குறு தொழில்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கும் மேல கட்டண உயர்வு அதிகமாயிருக்கு. தேர்ட், சொத்து வரி உயர்வால ஒரு நடுத்தர ஏழை குடும்பத்திற்கான வாடகை வருஷத்துக்கு 8,000 இருந்து 50,000 வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. எங்க பார்த்தாலும் கொள்ளை செயல்களால சட்டம் ஒழுங்கு மொத்தமா கெட்டு கிடக்கு. ஃபிஃப்த், திமுக ஆட்சியில தினமும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. சிக்ஸ்த், மாணவர்கள் கிட்ட போதைப் பொருள் புழக்கம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிருக்கு. செவன்த், பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் கடந்த 4 வருஷங்கள்ல மட்டும் 30% அதிகரிச்சிருக்கு. எய்த், அரசு ஊழியர்களோட அடிப்படை வாக்குறுதிகள் எதையுமே திமுக அரசு நிறைவேற்றல. குறிப்பா பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துறேன்னு சொல்லி இன்னமும் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க திமுக. நைன்த், முதல்வர் ஸ்டாலின் தன்னோட ஆட்சியை கட்டுப்படுத்த முடியாம திணறிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் அதிகாரிகளே திமுக கட்சிக்காரங்க மாதிரி பேசுறாங்க. லஞ்ச ஊழல் அதிகாரிகளின் ஆட்சியாவே மாறுச்சுன்னு கூட சொல்லலாம். 10th, லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட்னு சொல்ற மாதிரி திமுக ஆட்சியில ஊழலோ ஊழல். இன்றைய திமுக அமைச்சர்கள் குறுநில மன்னர்கள் போல ஊழல் பண்றாங்க. சொந்த கட்சிக்காரங்களுக்கு கூட ஒரு ஹெல்ப் பண்றது இல்ல. கட்ட பஞ்சாயத்து மிரட்டல் சம்பவங்கள் தான் அதிகரிச்சிருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு நோ ஓட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில திமுக கூட்டணி 60 தொகுதியில் கூட தேராதுன்னு தகவல் வந்ததும் திமுகவினருக்கு அள்ளு விட்டுருச்சு. அதிலும் கருத்து கணிப்புகள் வெளியாக பென் டீமும் தலையே பிச்சுக்குது. திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தேர்தல் நெருங்க தூக்கமே இல்லையா. அதிமுக கூட்டணி 170 தொகுதிக்கும் மேலா மெகா வெற்றி அடையணும்னு கருத்து கணிப்புகள் வர இன்னும் அலறி போயிருக்காங்க திமுக காரங்க. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.